ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம ஆல்ரெடி சுகர் பீட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றது ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சாரி, ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. ஸோ இன்றைக்கி வந்து சுகர் பீடை வந்து நம்ம ரவுண்ட் ஷேப் ஃபினிஷ் பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி நீடில் வந்து நம்பர் 23 எடுத்துப்போம் போல் த்ரெட்டில் எண்டில் ஒரு முடிச்சு போட்டு எடுத்துக்கோங்க. நான் வந்து இங்கே கண்டினியூ பண்ண த்ரெட்டையும் உங்களுக்கு இப்போ எடுத்துக்கிறேன். 2 சுகர் பீட் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு இப்போ ரவுண்ட் ஷேப் நம்ம எங்கேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எண்டிங் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இப்போது நல்லா நெருக்கமாக, நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரியே நல்லா நெருக்கமாக 2 பீடாக வச்சு கோத்துட்டே வாங்க. நீங்கள் ஒன்றா கூட கோக்கலாம், இன்னும் நீட்டாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி 2 கோத்துட்டு வரேன். பாருங்கள், இந்த மாதிரி அந்த ஷேப்லேயே நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டு வாங்க. லாஸ்ட் டைம் நான் நம்பர் 14 யூஸ் பண்ணியிருந்தேன். இப்போ 23 யூஸ் பண்ணுறேன். 23 கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஏன்னா அந்த நீடில் வந்து ரொம்ப மெல்லிஸாக இருக்கும், அந்த எட்ஜ் வந்து ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். இந்த எண்டு வரைக்கும் வந்துட்டு இங்கே பாருங்கள், இந்த பீட் வச்சா நமக்கு எண்டு ஃபினிஷ் ஆகுது கரெக்டாக. ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அந்த ரவுண்ட் ஷேப் நமக்கு வந்துடும். நம்ம எந்த ஷேப்பில் வரைஞ்சிருந்தோமோ அந்த ஷேப்லேயே நமக்கு கொண்டு வந்தாச்சு. இப்போ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அதிலேயே லாக் பண்ண முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் அதிலேயே லாக் பண்ணிட்டீங்கன்னா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அப்படி இல்லை, எனக்கு அப்படி வரல அப்படிங்கும்போது உள்ள பக்கத்தில் ஒரு ஸ்டிச்சை எடுத்து, அதாவது அது ஆக்வர்டாக தெரியாத அளவுக்கு உள்ள ஒரு ஸ்டிச்சை எடுத்து நம்ம லாக் பண்ணிடணும். இப்போ நம்ம சூப்பராக ரவுண்ட் ஷேப்பில் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி வைங்க. நெக்ஸ்ட் ஷேப் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.